ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ராகி சாக்கோ மால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு வெளியே வாங்கி கொடுக்காம நீங்களே இந்த மாதிரி முளைக்கட்டின ராகியை வச்சு ஒரு சூப்பரான ராகி சாக்கோ மால் செஞ்சு கொடுங்க. நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கேவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியில் போட்டு 2 நாளைக்கு இதை முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி கேவரை முளை கட்டி செய்கிறப்போ நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நாளைக்கு நம்ம காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு அப்புறம் ராகி இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா காஞ்சி ஈரப்பதமே இல்லாமல். இப்போ இது இருக்கட்டும். பேனில் நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்னு 4 விதமான நட்ஸ் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் போல் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூடவே 1/2 கப் போல் மக்கானா சேர்த்துக்கலாம். மக்கானா தாமரைப்பூ விதை இருக்கு இல்லையா, அதுதான் மக்கானா நம்ம சொல்லுவோம். இது கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுக்கு பிடிக்கும்னா சுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மக்கானா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும். இப்படி உடச்சி பார்த்தோன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம காய வச்ச கேவரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஃபைனான பவுடர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான முளை கட்டின ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ராகி கஞ்சிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம நட்ஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டாக சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நட்ஸில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து குடிக்க ஒரு மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. இப்போ இந்த ராகி மாவையும் நட்ஸையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியேவும் பாலில் கலந்து கொடுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் நான் 1/4 கப் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் சேர்க்குறப்போ நமக்கு பூஸ்ட் குடிக்கிற மாதிரியே இருக்கும். கூடவே 1/4 கப் நாட்டு சக்கரை, நீங்கள் பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மால்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ராகி சாக்கோ மால்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சூடான பல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சாக்கோ மால்ட்டை போட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.